ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜனநாயகன் என்னாச்சு, எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற டீட்டெயிலான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் மமிதா பைஜு, பூஜா ஹெக்டேன்னு பல பேர் நடித்த படம் இந்த ஜனநாயகன். இந்த படத்துக்கு கிராண்டாக ஆடியோ லான்ச்லாம் வச்சு மலேசியாவில் வச்சாங்க. ஒரு பெரிய போர்க்களமாக இருந்துச்சு அந்த இடமே. அதுக்கப்புறம் இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தாக்கா சென்சார் இஷ்யூவால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை. இவங்க சைடு இருக்கிற தப்பு ஃபஸ்ட்டே சென்சார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அதை செய்யாத விட்டாச்சு. ஆனால் அவங்க சைடில் என்னடா இன்னுமே சென்சார் கொடுக்காத வச்சுருக்காங்க. ஜனவரி 20ன்னாங்க, அப்புறம் ஜனவரி 27 தீர்ப்புன்னாங்க. கடைசியில் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஜனவரி 27 தனி நீதிபதி சொன்ன தீர்ப்பு தப்பு, அது மறு விசாரணை பண்ணுவாங்க, அவங்களே பண்ணுவாங்க அப்படின்ற மாரி கோர்ட்டில் அறிவித்தோடனே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. ஏன்னா இப்போ சொல்லி திரும்பி அந்த விசாரணையே ஒரு 10 நாள் நடக்குமா. அதுக்கப்புறம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்ற மாரி சொல்லியாச்சு. ஏன்னா இன்றைக்கி யூபிஐ கொடுத்துருந்தாங்கன்னா படத்தை கன்ஃபார்மாக February 6 ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்கன்ற மாரி தான் எல்லாருமே நம்பினாங்க. இன்னும் இது ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கக்குள்ள நாங்களும் பிரச்சனை பண்ண வரோம் அப்படின்ற மாரி ஓவர்சீஸில் ஒரு சைடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் February 6 ரிலீஸ் பண்ணியே ஆகணும், எங்களுக்கு பெரும் நஷ்டம் இருக்குது அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ப்ரொடியூசர் சைட்லையுமே ரொம்பவே நஷ்டம் ஆகிடுச்சு. ப்ரொமோஷன் காஸ்ட்டு, அந்த கிராண்ட் ஆடியோ லான்ச் பண்ணாங்க, எல்லாமே நஷ்டமாகவே ஆகிடுச்சு. பல நஷ்டம் இந்த படத்துக்காக. இன்னொரு பக்கம் என்னென்னா அமேசான் ப்ரைம்லேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை ஆல்ரெடி 110 கோடிக்கு அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்காங்க. ஒரு 4 வாரம் கழித்து ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறேன். சரியாக தெரில 4 வாரமா இல்லை 8 வாரமானு. 4 வாரம் தான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். எங்ககிட்ட டேரெக்டாக கொடுத்துருங்க, நாங்கள் ஒரு 600-700 கோடி தரோம் அப்படின்ற மாரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது தளபதி விஜயோட லாஸ்ட் மூவி. அதை தேட்டரில் பார்க்கணும் தான் எல்லா ரசிகர்களும் ஆசைப்படுவாங்க. ஆனால் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு இதில் அவங்க படக்குழு இருக்காங்க. வரைக்குமே அப்படி தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி பேட் நியூஸாக தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கப்புறமா அடுத்த மூவ் அவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியலன்னா டேரக்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி தகவலும் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு ஐடியாவில் தான் தளபதி விஜயுமே இருக்கார். ஃபஸ்ட்டு சொன்னதுன்னா இந்த படத்துக்கு வயலன்ஸ் நிறையா இருக்குங்க. அதனால் இங்கே இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்க முடியாது, தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தகவல் படி பார்த்தீங்கன்னா மத பிரச்சனை இந்த படத்தில் இருக்குது, அதனால் சென்சார் கொடுக்க முடியாது, மறு விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாரி. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதான்ற அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்த படத்தோட அப்டேட் வேணுன்றது எங்கள் அம்மாலாம் சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன்.